சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில் டென்ஷன் ஆகிறதுக்கு அடிப்படையாக ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேயே நமக்கு கிடைக்காத ஒரு பொருளை அடைவதற்கு, நினைத்த காரியத்தை சாதிப்பதற்கு கோபத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிற பழக்கம் நமக்கு வந்துடுது. அது முன் ஜென்மத்திலிருந்தும் வரும், பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கிட்ட இருந்தெல்லாம் கற்றுக்கிறோம். ஆனால் இந்த பழக்கம் வந்துடுச்சு அப்படின்னா, பெற்றோர்கள்கிட்ட நீங்கள் அடம் பிடிச்சி காரியத்தை சாதிச்சிக்கலாம், நண்பர்கள்கிட்ட சாதிச்சிக்கலாம், கூட பிறந்தவர்கள்கிட்ட சாதிச்சிக்கலாம். ஆனால் ஒரு நேரத்திற்கு பிறகு அந்த சூழ்நிலை மாறிடும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், உங்களால் அவங்கக்கிட்ட கோபப்பட முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் நினைத்ததற்கு மாறாக ஒன்று போகும்பொழுது உள்ளுக்குள்ளே அந்த கோபம் வெடிக்கும். அதுதான் டென்ஷனாக, பதற்றமாக வெளிப்படுது. அது நீங்கள் ஒரு மேலதிகாரியாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட காட்டுவீங்க. ஸோ அது பலவிதமான விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும். சப்போஸ் அவங்க டென்ஷன் ஆகி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ இன்றைக்கி நிறைய வாத்தியார்கள்லாம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் கோபப்பட்டு ஒரு பொருளை அடையிறீங்கன்னா உங்கள் மனதுக்குள்ளே ஆழமாக அமைதியாக அதை அடைய முடியாது அப்படின்ற நம்பிக்கையை விதைக்கிறீங்க. ஸோ அப்போ கடைசி வரைக்கும் உங்களால் அமைதியாக எதையும் அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு சாத்தியமே இல்லாமல் போயிடுது. ஆனால் மனம் அமைதியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய புத்தி தெளிவாக வேலை செய்யும். அப்போ நீங்கள் இயல்பாக ஒரு காரியத்தை செய்ய முடியும். எந்த விஷயம் அல்லது எந்த சூழ்நிலை உங்களுக்கு பயங்கர பதற்றத்தை கொடுக்குதோ, அதே சூழ்நிலையில் அமைதியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க தானே? உங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது சரி, காலேஜில் சரி, வேலை பார்க்குற இடங்களில் சரி இருக்கிறாங்களே. உங்களை விட சைக்கோவான கணவன் கொண்ட மனைவிகள் அமைதியாக இருக்கிறாங்களே. உங்களை விட சைக்கோவான மனைவி கொண்ட கணவன்மார்கள் அமைதியாக இருக்கிறாங்களே. அதுக்கு காரணம், அவங்க சின்ன வயதிலிருந்தே கோபப்படும் அந்த குணம்ன்ற விஷயம் அவங்களுக்குள்ளே வரலை எப்படியோ. ஸோ அதன் காரணமாக அவங்களால அனைத்தையும் அமைதியாக எதிர்கொள்ள முடியுது. ஆனால் அந்த கோபம், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சின்ன வயசில் கோபத்தை வெளிப்படுத்தாட்டினா கூட உள்ளுக்குள்ளே கோபப்படுற அந்த குணம் இருந்துச்சுன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் வெடிக்கும். நிறைய பெண்கள் வீட்டில் அப்பா அம்மா கிட்டே இருக்கும்போது கோபப்பட மாட்டாங்க, கோபப்பட முடியாத சூழ்நிலை இருக்கும், வளர்க்குறதே அப்படி வளர்ப்பாங்க. அது கணவன் வீட்டில் வரும்போது வெடிக்க ஆரம்பிக்கும். அல்லது ஸ்கூலுக்கு போகும்போது, அதாவது ஆசிரியராக போகும்போதோ அல்லது மேலதிகாரியாக போகும்போதோ வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் மனதுக்குள்ளே நான் எப்போவுமே அமைதியானவன், அமைதியாக எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும், கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும் அப்படிங்கிறதும் உங்கள் மனதுக்குள்ளே ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் நீங்கள் விதைக்கும் பொழுது, அதற்கான தீர்வு வரும்போது உங்கள் மனதில் அந்த நம்பிக்கை ஆழமாக வேறுன்ற ஆரம்பிக்கும். ஆமாம், அமைதியாக எதற்கும் தீர்வு காண முடியும் அப்படின்னு. அதேமாரி நமக்கு பிரச்சனையை கொடுப்பவர்கள் வராங்க, மேலதிகாரியோ அல்லது கணவன் மனைவியோ யாரோ இருக்கிறாங்க, எந்த நேரமும் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, சிம்பிள், அவங்க சின்ன வயசில் இந்த மாதிரி கோபப்பட்டு தான் ஒரு காரியத்தை சாதிக்க முடியுன்றது அவங்களுக்குள்ளே எப்படியோ போயிடுச்சு. அது பார்க்குற சினிமாவனால இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால தான் சினிமா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அந்த விஷயம் எப்படி உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னே தெரியாது. அப்போ அவங்க கோபப்படும் பொழுது அவங்க தன்னுடைய உண்மையான நிலை அல்லது இயல்பு அமைதி தான். அதிலிருந்து அவங்க கீழே இறங்குறாங்க. அமைதி தான் சிகரம். அதில் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் ராஜா. அமைதியை விட்டு இறங்கிட்டீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் உங்களை ஆட்டம் காண வைக்கும். அப்போ அவங்க இறங்குறாங்க அப்படின்னா அதை பார்த்து நாம் பதறக்கூடாது. ஏன்னா இதற்கான தீர்வுன்னா அவங்கள மீண்டும் அழைச்சிட்டு போய் அந்த மேலே சிம்மாசனத்தில் உட்கார வைக்கணும். ஆனால் அவங்க கீழே இறங்கின உடனே அவங்க சில விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா, கோபப்பட்டு பேசுகிறது, டென்ஷன் படுத்துறது, இதெல்லாம். அப்போ நீங்கள் மேலேருந்து நீங்கள் கீழே வந்துடக்கூடாது. ஏன்னா தீர்வு நீங்கள் மேலேயே இருந்தால்தான், அதாவது அமைதியிலே நிலைத்து இருக்கும் பொழுது தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிலை உணர்ந்து மேலே வருவாங்க, அமைதியாவாங்க, பிரச்சனை முடியும். இந்த விஷயம் ஆழமாக குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைக்கும் பதற்றம் அடைய மாட்டீங்க. அது மனிதனால் எடுத்துகிட்டு வரப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இயற்கை சீற்றங்கள் போன்ற விஷயத்தில் வந்தாலும் சரி, அதற்கும் கண்டிப்பாக அமைதியான தீர்வு இருக்கும். ஏன்னா இந்த இயற்கை சீற்றமே மனிதர்களுடைய அந்த அமைதி இழந்து காமம், கோபம் போன்ற விஷயத்தினால அமைதி கெடுக்கிறதுனால தான் அதுவே அப்படி ஆகுது. இப்போ நம்ம உடம்பே பாருங்களேன், இப்போ ப்ரெஷர்லாம் எதனால் வருது? நம்முடைய எண்ணம் அமைதியற்று போகும்போது தான் ப்ரெஷர் எல்லாம் வருது இந்த பஞ்ச தத்துவத்தில்.
அதுவும் பஞ்சதத்துவத்தில் ஆனது தானே. ஸோ அதற்கு எப்போவுமே நம் மனதை அமைதியாக வச்சுருக்கணும். எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா, இந்த சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புத்தி மயங்காமல் இருந்தால் பிறர் கோபப்படும் போதும் நீங்கள் பதறாமல் இருப்பீங்க. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் மயங்குறீங்களோ அந்தளவுக்கு பதறவும் செய்வீங்க. ஏன்னா சுற்றி உள்ள சூழ்நிலையின் மயக்கத்தில் வருவது தான் கோபமும் கூட, பதற்றம், பயம் எல்லாமே. ஸோ அப்போ இதிலிருந்து விலகி இருக்குன்னா, இதிலிருந்து எப்போவுமே விலகி இருப்பவர் சிவத்தந்தை. செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அங்கேருந்து தான் நம்ம வந்தோம் ஆத்மாக்கள். பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது நம்முடைய ஆத்மா. அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். பூமிக்கு வரும்பொழுது இறைவன்கிட்டேருந்து வரும்போது இறைவனுடைய குணத்தோடு தான் வரும். நாமும் அமைதியாக இருக்கிறோம், அனைத்திலிருந்தும் விலகி இருக்கிறோம். அதனாலேயே அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையே அமைதியாக இருக்கும். அதனால தான் அதை சொர்க்கம்னு சொல்கிறோம். முதல் 2500 வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கும். அடுத்த 2500 வருடத்தில் தான் நமக்குள்ள அமைதி இழக்க ஆரம்பிக்கிறோம். காரணம் என்னன்னா, சொர்க்கத்தில் நான் ஆத்மா அமைதியானவன்ற நினைவு இருந்தது. நரகத்தில் வரும்போது ஆத்மான்றதை மறந்துடுறோம், உடல்னு நினைக்கிறோம். அப்போ மயங்க ஆரம்பிக்கும் போது ஆத்மாவுடைய சக்தி குறையும். சக்தி குறையும் போது தான் காமம், கோபம், பயம், பதற்றம் எல்லாமே வரும். ஸோ இப்போ கடைசி 100 வருடம், உலகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ரகசியத்தை சொல்கிறாரு. இப்போ யாருக்குமே சக்தி இல்லை. இந்த உலகத்தில் எதை நினைத்தாலும் உங்களுக்கு அமைதி போயிடும். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள விஷயத்தை நினைக்கிறதுக்கு மட்டுமே கடந்த 2500 வருடமாக உங்கள் மனம் ட்ரைனிங் ஆகியிருக்கு. இப்போ இதற்கு அப்பால் இருக்கக்கூடிய பரந்தாமத்தை நினைவு செய்யுங்கள். அதுதான் சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவர். ஸோ அவரை நினைவு செய்யணும். அந்த இடத்துல போய் நினைவு செய்யணும். அங்கே தான் இருக்கிறேன்னா அங்கே எப்படி போக முடியும்? உடலை விட்டு வெறும் ஆத்மா தான் போகும். உலகம் அழியும் போது நிஜமாகவே போயிடும். ஆனால் இப்போவே புத்தியினால் உடல்ன்ற செருப்பை கழட்டிட்டு, எப்படி கோயிலில் செருப்பு கழட்டு போகிறாங்களோ அதுமாதிரி உடல்ன்ற செருப்பை இங்கே, உடல் பற்றிய நினைவுன்ற செருப்பை இங்கே கழட்டி வச்சுட்டு வெறும் ஆத்மா நான், என் எதிரில் சிவத்தந்தை செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் இருக்கிறார் அப்படின்ற அந்த நினைவு இருக்கணும். சிவபெருமான் கடைசி 100 வருடம் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு இல்லையா? ஸோ அவர் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் இருக்கும். யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை அவசியம் பாருங்கள். ஸோ அந்த முரளியில் இறைவன் என்ன சொன்னார், அதை கேட்க கேட்க உங்கள் ஆத்மா அதோடைய உண்மையான தன்மையான அமைதியை, தூய்மையை அடையும். ஸோ அதை நினைவு செஞ்சுக்கிட்டே, இறைவனை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இங்கே என்ன நடந்தாலும், இங்கே இருக்கிற விஷயத்தில் கவனம் கொடுத்தால் கண்டிப்பாக அமைதி போகும். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் கவனம் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் எதிர் இருக்கிறவங்க பதற்றத்தில் இருக்கிறாங்களா, அமைதியில் இருக்கிறாங்களான்னு தெரியும். ஸோ அப்போ அவங்கள அமைதிப்படுத்தணும்னா நம்ம இன்னமும் இறைவனிடம் இருந்து அந்த அமைதியில், ஆழமான அமைதியில் நிலை பெறும்போது தான் அந்த அமைதியின் அதிர்வலைகள் போய் அவங்களையும் அமைதிப்படுத்தும். ஆனால் நீங்கள் இறைவன்கிட்ட இல்லை அப்படின்னாலே அவங்க கத்துறதுல நீங்கள் டென்ஷன் ஆவீங்க. அது மீண்டும் அவங்கள அதிகமாக டென்ஷன் படுத்தும். ஸோ இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு, இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொருந்தும். ஏன் ஜட பொருட்களுக்கு பொருந்தும், இயற்கை சீற்றத்திற்கு பொருந்தும். ஸோ நீங்கள் அமைதியாக இருந்தால் தானாகவே உங்களை சுற்றி அனைத்தும் அமைதி தான் உருவாகும். ஏன்னா அந்த அமைதியின் வைப்ரேஷன் போய் அனைத்தையும் அமைதிப்படுத்தும். உயிருள்ள பொருளையும் அமைதிப்படுத்தும், உயிரற்ற பொருளையும் அமைதிப்படுத்தும். இந்த ரகசியம் மட்டும் கடைசி வரை ஞாபகம் இருந்தால், இதை நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுடைய மனதில் இது ஆழமாக பதிவாகும். அப்போ உலகமே அழிந்தாலும் உங்களுடைய அமைதி கொஞ்சம் கூட குறையாது. ஏன்னா கண்டிப்பாக உலகம் அழியும்போது தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். எதற்கு? அமைதியாகவே ஆத்மா உடலை விட்டு பிரிந்து அமைதியான உலகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள், சகோதரர்களுக்கு ஷேர் பண்ணி அவர்களையும் அமைதிப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.